தற்போது அமைச்சர் ஜெயக்குமார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை பார்க்கலாம். அந்த அணியை காலி செய்தாங்க. நீங்க இப்ப நம்முடைய மீடியா நண்பர்களே நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். வாருங்கள், பேசுவோம். கட்சியிலும் ஆட்சியிலும் உரிய மரியாதையும் முக்கியத்துவம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த 4 ஆண்டுகள் மட்டுமல்ல, வருகின்ற காலங்களில் கூட தொடர வேண்டும். அதற்கு பிரிந்து சென்ற சகோதரர்கள் வருகை தர வேண்டும். ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டு இன்னும் நல்ல பல திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து அம்மாவுடைய புகழை மேம்படுத்துவோம் என்ற வகையில்தான் எங்களுடைய ஒவ்வொரு தடவையும் கருத்துக்கள் அந்த அடிப்படையிலே இருந்தது. எனவே அவர்கள்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே எங்களை தள்ளிவிடுகின்றார்கள். எனவே உங்களுக்கே தெரியும், நிச்சயமாக நானாக எந்த கருத்தையும் சொல்வதில்லை, அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது எங்களுக்கு அம்மா அவர்கள் கற்றுத்தந்த பாடம், அது திமுகவாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கருத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனடியாக அந்த கருத்துக்கு பதில் கூற வேண்டும் என்பது அம்மாவுடைய அந்த கொள்கை. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை திட்டுவாங்க, எங்களை ஏசுவாங்க, எங்களை பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுக்கக்கூடிய அளவுக்கு பொறுத்துக்கொள்வோம். பொறுக்க முடியாத அளவிற்கு அவர்களைப் போல தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நாங்கள் என்றுமே உபயோகப்படுத்துவது கிடையாது. என்னுடைய பேட்டியிலே கூட நான் உபயோகப்படுத்துவது கிடையாது. எனவே தான் இன்றும் சொல்லுகின்றோம், அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்களை ஏசட்டும், பேசட்டும், எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், எங்களுக்கு